இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓகே, குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைஸ் ஹேண்ட் பண்றவங்க வந்து எதுவும் டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க போடலாம். இல்ல சாரி, சாட்ல போடலாம். சாட்ல வந்து டவுட் கேக்குறதுக்கு இது பண்ணிட்டு நீங்க ரைஸ் ஹேண்ட் கொடுக்குறீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. சாட் வந்து உங்க மொபைல்ல வந்து யூசர் ஐகான் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பப்ளிக் சாட்னு வரும். அதுல நீங்க சாட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகுறவங்க ரைஸ் ஹேண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஹாய் ஹாய் உமா. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பயாலஜி பார்க்க போறோம். ஏ நேம் கதீஜா ஷியா. ஓகேங்களா? ஏ நேம் கதீஜா. நான் தான் உங்களுக்கு பயாலஜி ஹேண்டில் பண்றேன். பிளஸ் வந்து பொது தமிழும் எடுப்பேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பயாலஜி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இப்ப ஜாயின் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? டெமோல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? என்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? இது டெமோ கிளாஸ் முடிஞ்சு நம்மளோட ரெகுலர் கிளாஸ் வந்து நமக்கு செகண்ட் ஜூலை செகண்ட் வந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? யா சூப்பர். செகண்ட் ஜூலை வந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 7 மணிக்கு இருக்கும். டெய்லி வந்து 7 to 9 வந்து நமக்கு கிளாஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். எல்லா லைவ் செஷனுமே நமக்கு ரெக்கார்டடாவும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டீடைல் சொல்றேன். ரெக்கார்டடாவும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த ரெக்கார்டட லைஃப் டைம் ஆக்சஸ் தான், எப்ப வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ இது எல்லாமே ஸ்டடி யூனிட்டா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோக்கு கீழேயே வச்சிருவாங்க. ஸ்டடி யூனிட் நீங்க அதுல ஃபாலோ பண்ணியும் படிச்சுக்கலாம். பிளஸ் வந்து படிக்கிறதுக்கான சமச்சீர் யூனிட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சோ அதுலயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? மத்தபடி கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்பருக்கு, இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸ்க்கு போலாமா? கிளாஸ்க்கு போயிடலாமா? கிளாஸ்ல இப்போ நான் எடுக்கிற டாபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி தான் எடுக்கிறேன். ஒரு கண்டென்ட் முடிக்கிற மாதிரி. ஸோ வந்து நோட், பென், பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்லயே வந்து சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். இல்லைனாலும் யூடியூப் சேனல்ல வந்து அதே கிளாஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்க அது கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுல இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்னு உங்களுக்கு சில சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம பயாலஜி எடுத்தோம்னா பயாலஜி வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது, ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் கிடையாது. ஒரு மீடியமாவே வச்சுக்கலாம். மோரோவர் வந்து நமக்கு பயாலஜில இருந்து நம்ம எப்பயும் வந்து ஒரு குரூப் 2-2A நான் சொல்றேன். குரூப் 2-2A பொறுத்த வரைக்கும் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து இவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஸோ மற்ற இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்லாம் ஹிஸ்டரி, கல்ச்சர், டெவலப்மெண்ட், பாலிட்டின்லாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க வந்து நிறைய புக்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். பயாலஜி வந்து நீங்க ரொம்ப ஹார்ட் அண்ட் போட்டு புக்ஸ்ல அதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிற நோட்ஸ் பிளஸ் கிளாஸ்ல கொடுக்குற ஸ்டடி யூனிட் நோட்ஸ் அதை வந்து நீங்க ஃபுல்லா தரவு பண்ணிக்கிட்டாலே போதும். ரொம்ப போட்டு எலாபரேட்டிவா, ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து பயாலஜிக்கும் ஒரு டைம் நீங்க ரொம்ப போட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதுல உங்களுக்கு கிளாஸஸ்ல எடுக்கிற கண்டென்ட், ஏன்னா நமக்கு 2-2Aக்கு வந்து தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு இல்லையா? லாங்குவேஜ் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் குரூப் 2 இல்லையா? தெரியுமா? லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜுக்கு தனியாவே ஒரு 100 மார்க்ஸ் இருக்கு. பொது தமிழா இருக்கட்டும், இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்ததாகவும் இருக்கட்டும். தெரியுங்களா? 100 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? குரூப் 2-2A ப்ரிப்பேர் பண்றவங்க தான் இருக்கீங்க இல்லையா? எஸ் இல்லையா? 100 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் பொது தமிழ்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு கிளாஸஸ் வந்து லாங்குவேஜ் ஓரியன்டா ரொம்ப போகும். அப்போ ஜெனரல் ஸ்டடீஸ்ல மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் நீங்க புக்ஸ்ல ஸ்டடி யூனிட் எல்லாமே கவர் பண்ற மாதிரியும், இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க இந்த கிளாஸ்ல அதுல இருக்க ஸ்டடி யூனிட் அதை நீங்க கவர் பண்ணாலே யூ கேன் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால கிளாஸ்ல வந்து ஸ்டடி யூனிட் தான் பின்னாடி கொடுப்பாங்களே, நான் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன், இல்ல அதை பார்த்து நோட்ஸும் இல்ல நான் அதை அப்படியே வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாஸ்லயே ஒரு நோட்ஸ் எடுங்க. ஸ்டடி யூனிட்ல திருப்பி போய் படிச்சு பார்த்து நோட்ஸ் எடுங்க. அப்போ உங்களுக்கு திருப்பி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரிவைஸ் ஆயிடும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் கிளாஸ்லயே வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற சிலபஸ்.
பயாலஜில அவங்க ஜெனரல் சயின்ஸ்க்கு கீழே பயாலஜில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாம பயாலஜி மட்டும் இதுதான் சிலபஸா கொடுத்திருக்காங்க. என்னென்னதுன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிர் உலகின் வகைப்பாடு, எவல்யூஷன் ஜெனடிக்ஸ், பரிணாமம் மரபியல், பிசியாலஜி உடல் இயங்கியல், உணவியல் உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், நியூட்ரிஷன், ஹெல்த் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஈக்காலஜி, சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். இதெல்லாம் தான் வந்து நமக்கு டாபிக்ஸா வந்து கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் தனித்தனியா இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத சிலபஸ் எலாபரேட்டிவ் ஓவர்வியூங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இப்ப வந்து ஒரு டாபிக்க மட்டும் கவர் பண்ற மாதிரி எப்படி கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி இருக்குங்கிறதுக்காக டெமோ தான் இது. சோ ஒரு டாபிக் வந்து நான் ஐம் கோயிங் டு டேக், ஓகேங்களா? அது எடுக்க போறேன். சரிங்களா? சோ அதுல இப்ப நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பாக்குறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கறத எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா எதெல்லாமா லிவிங் ஆர்கானிசம்? எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம் கிளாசிஃபை பண்றதுக்கு முன்னாடி கிளாசிஃபை சொல்லலாம், அதுவுமே கிளாசிஃபைன்னு சொல்லலாம். எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்? எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்? ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல இன்டராக்ஷனாவே இருக்கும். டைப் பண்ணி போடுங்க, எல்லாருமே டைப் பண்ணி போடுங்க. சூப்பர். ஹியூமன், ட்ரீஸ், பிளான்ட்ஸ், இன்செக்ட்ஸ், சூப்பர். எல்லாமே லிவிங் ஆர்கானிசம். அப்போ ஹியூமன், ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாங்களா? தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்கள் அண்ட் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ்குள்ளேயே ஹியூமன்ஸும் வந்துருவோம் இல்லையா? விலங்குகள் அப்படிங்கறதுலயே பயாலஜியை பொறுத்த வரைக்கும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ்குள்ளதான் ஹியூமன் பீயிங்ஸும், மனிதர்கள் எல்லாருமே வந்து விலங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் அப்படிங்கறதுலதான் ஹியூமன்ஸும் வருவோம். சோ பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அது போக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ல பேசிக்கா இருக்கிற கிளாசிபிகேஷன். என்னன்னா தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, நுண்ணுயிரிகள் இருக்கு. இதுதான் வந்து பேசிக்கா உள்ள கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றது. இதுல நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. 2 கிங்டம் கிளாசிபிகேஷன், 3 கிங்டம் கிளாசிபிகேஷன், 4 கிங்டம் சாரி 4 கிங்டம் கிளாசிபிகேஷன், 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் நிறைய பேர் நிறைய இது சொன்னாங்க. இந்த 2 கிங்டம் எதை பேஸ் பண்ணி, 3 எல்லாம் எதை பேஸ் பண்ணிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல முக்கியமா இப்ப வரைக்கும் ரொம்ப அக்செப்டபிளா இருக்கிற கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான். இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் எதை பொறுத்து பண்ணாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பு, செல் அமைப்பை பொறுத்து, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா உணவூட்ட முறை, ஓகேங்களா? என்ன நான் சொல்றேன், பாடி ஆர்கனைசேஷன், உடல் அமைப்பு, இதெல்லாம் பொறுத்து லிவிங் ஆர்கானிசம், பிளான்டா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், மைக்ரோப்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அப்ப ஒரு அனிமல் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி, உணவூட்ட முறை நம்மளோட எப்படி இருக்கும், நம்மளோட பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஒரு கிங்டம்ல, 5 கிங்டம்ல ஒரு கிங்டம்ல நம்மள வச்சாங்க. சோ அது மாதிரி நிறைய அந்த 5 கிளாசிபிகேஷன்ல இத பேஸ் பண்ணி தான் வந்து பிரிச்சாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் அதோட பேஸ் பாயிண்ட். இத வச்சுக்கிட்டு தான் வந்து பிரிச்சாங்க. சோ இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உணவூட்ட முறை அப்படின்னா என்னன்னா உயிர் வாழ்றதுக்கு உணவு எவ்வளவு முக்கியம், உயிர் வாழ்றதுக்கு உணவு எவ்வளவு முக்கியம், உயிர் வாழ்றதுக்கு உணவு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம், சோறு தான் முக்கியம். மிகவும் முக்கியம் அமைச்சரே. அதுதான் வந்து நம்மள லிவிங்காவே வச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த உணவூட்ட முறையில 2 முறை இருக்கு. ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சார்புயிரி. அடுத்து ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிறசார்புயிரி அப்படின்னு சொல்றது. ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக், தற்சார்புயிரி, பிறசார்புயிரி. அதாவது
தான் உணவை தானே தயாரிச்சுக்கிச்சு அப்படின்னா வந்து ஆட்டோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. ஹெட்டோட்ரோபிக்னா பிற உயிர்களை சார்ந்து இருந்துச்சுன்னா, உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அதர் அனிமல்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஹெட்டோட்ரோபிக். செல்ஃபாவே மேட் பண்ணிக்கும், ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னா வந்து ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்தும் வந்து கிளாசிபிகேஷன்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இங்க செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குல்லம்மா, செல் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ இதுதான் வந்து அந்த கிளாசிபிகேஷன், அந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் போறதுக்கு முன்னாடி பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம் இல்லையா? செல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னம்மா? செல் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி செல்லுனா முதல்ல என்ன? செல் அப்படின்னா என்னது? இவ்வளோ பேர் இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணலாம். நேம் சொன்னா ஆன்சர் பண்ணுவீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களே. மானசா, கண்மணி, முத்துலட்சுமி, பிரதீப் குமார், பிரியதர்ஷினி, இப்படி நிறைய பேர் இருக்கீங்க. ஆன்சர் நிறைய பேர் சாட்ல பண்ணலாம். சாட் வந்து உங்களுக்கு மொபைல்ல என்ன யூசர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சாட் ஓபன் ஆகும். சூப்பர். செல் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அதான் கரெக்ட். கீர்த்தனா சொன்ன மாதிரி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆர்கானிசம். எந்த உயிரினமா இருந்தாலும் அதோட பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செல் அப்படின்னு சொல்லுவோம். அததான் நம்ம செல் அப்படின்னு சொல்றோம். அதாவது அடிப்படை அலகு. எந்த உயிரினமா இருந்தாலும் அதோட அடிப்படை அலகு தான் நம்ம செல்லுன்னு சொல்றோம். எந்த உயிரினமா இருந்தாலும் அதை நம்ம பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கறது தான் இருக்கும். ஓகேவா? அந்த செல் எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு டிஷ்யூ, அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து. சோ இதுதான் இல்லையா? எந்த ஆர்கானிசம், அது பிளான்டா இருந்தாலும் அனிமலா இருந்தாலும் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட நம்ம பிசிக்ஸ் இதுல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கெமிஸ்ட்ரியில இதுல சொல்லும் போது எந்த இதுவா இருந்தாலும், எந்த பொருட்களா இருந்தாலும், எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட பேசிக் யூனிட் என்னன்னு சொல்லுவோம்? ஆட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோமா? செல்ல பிரிச்சு பார்த்தாலும் அதுக்குள்ள ஆட்டம் தான் இருக்கும். சோ எந்த பொருளோட பேசிக் யூனிட்டும் ஆட்டம், அணு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா இல்லையா? எதுக்கு வீணா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எந்த பொருள் எடுத்தாலும் அதோட பேசிக் யூனிட் அப்படிங்கறத ஆட்டம், அணு அப்படின்னு சொல்லுவோம். சோ அத பயாலஜிக்கலி பேசும்போது நம்ம எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அதோட பேசிக் யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா செல்லா இருக்கும். ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் செல்ஸ், இந்த செல் எல்லாமே, அணுக்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் டிஷ்யூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிஷ்யூஸ், டிஷ்யூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிஷ்யூ. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து ஆர்கன் இருக்கும். நிறைய ஆர்கன் சேர்ந்தத ஆர்கன் சிஸ்டமா இருக்கும். அந்த நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்ததுதான் ஒரு ஆர்கானிசம். ஓகேங்களா? நிறைய இப்போ செல், குரூப் ஆஃப் செல்ல வந்து டிஷ்யூன்னு சொல்லுவோம். டிஷ்யூ நிறைய டிஷ்யூக்கள் சேர்ந்து ஆர்கனா இருக்கும். ஆர்கன் நிறைய ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமா இருக்கும். ஒரு ஆர்கானிசம் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹியூமன் அப்படிங்கிற ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹியூமன்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன் சிஸ்டம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி செரிச்சு நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் பண்றது செரிமான மண்டலம் சொல்லுவோம். ஓகே, பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆமா, குரூப் ஆஃப் ஆர்கன், செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம், அப்படி வந்து மொத்தமா நமக்கு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது தான் பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனுக்கு பேஸ்ட் ஆன் திஸ் அப்படின்னு இருக்கிறதுல பாடி ஆர்கனைசேஷன்ன்றது அதுதான். ஓகேங்களா? எப்படி வந்து அந்த ஆர்கானிசம் அமைக்கப்பட்டிருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சு நமக்கு இத வந்து பிரிக்கிறது. 5 கிங்டம்ல எதுல சேர்க்கணும் அப்படிங்கறத பிரிக்கிறாங்க. நியூட்ரிஷன், உணவூட்ட முறையில. அதே மாதிரி செல் வந்து நம்ம பார்த்தோம். செல் வந்து 2 இதுல இருக்கு. ஒண்ணு வந்து யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல மல்டி செல்லுலாரா அப்படிங்கறத வச்சும், அது போக செல் டைப்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகேங்களா? அதையும் பேஸ் பண்ணி நமக்கு 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? செல்லுல யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு 2 செல்ஸ் இருக்கு. யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் இததான் கேட்டுட்டு இருந்தேன். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யூனிசெல்லுலாருக்கு சூப்பர், அமீபா,
பாக்டீரியா, இது எல்லாமே யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம as ஹியூமன் வந்து மல்டி செல்லுலாரா யூனிசெல்லுலாரா? ஹியூமன் வந்து மல்டி செல்லுலாரா யூனிசெல்லுலாரா? சூப்பர், மல்டி செல்லுலார். நம்ம வந்து மல்டி செல்லுலார். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் மல்டி செல்லுலாருக்கும் யூனிசெல்லுலாருக்கும் டிஃபரன்ஸ் என்ன பேசிக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லால ஆயிருக்கும். ஜஸ்ட் இப்ப நோட் பண்ணிக்க ஆரம்பிங்க. யூனிசெல்லுலாருக்கும் மல்டி செல்லுலாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யூனிசெல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல்லால ஆயிருக்கும். மல்டி செல்லுலார்னா மெனி செல்ஸால ஆயிருக்கும். ஓகேவா? தமிழ்லயும் இருக்கு, நான் ஷோ பண்றேன். இது வந்து நாளைக்கு யூடியூப்ல கிளாஸ் வைக்கும் போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற மாதிரி வச்சிருவாங்க, நீங்க அங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த அதாவது அந்த சிங்கிள் செல்லே எல்லா ஃபங்க்ஷனையுமே பண்ணும். அந்த சிங்கிள் செல்லே வந்துட்டு அந்த ஆர்கானிசம்க்கு தேவையான எல்லா இதையுமே பெர்ஃபார்ம் பண்ணும். சோ அத வந்து நம்ம தனியா இந்த டிஷ்யூ தான் பண்ணணும், இந்த ஆர்கன் தான். அப்ப நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா இது ஆர்கன்லாம் மட்டும் இன்வால்வ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அந்த சிங்கிள் செல்லே எல்லா வேலையுமே பார்த்துக்கும். சாப்பாடு செரிக்கிறதாகட்டும், இல்ல ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து அந்த சிங்கிள் செல்லே பார்த்துக்கும். இங்க அப்படி கிடையாது. அந்த இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், டிஃபரெண்ட் செல்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது யூஸ்வலா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம மல்டி செல்லுலார்ங்கிறத நம்மளோட நார்மல் கண்ணிலேயே பார்க்கலாம். இதுல டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது இருக்காது. ஒரு செல் தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அது சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் ஆயிருக்காது. டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம்னு இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல வந்து அதோட growth எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செல் சின்னதா இருக்கு அப்படின்னா அது பெருசானா அந்த மாதிரி தான் அதோட growth இருக்கும். இதுல வந்து செல் டிவிஷன் மூலமா செல்ஸ், ஒரு செல் இருக்கு அப்படின்னா அது மல்டி செல்லா டிவைட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல் வந்து இன்னும் டிவைட் ஆகி போயிட்டே இருந்து அதோட growth இருக்கும். பட் இங்க சிங்கிள் செல் இருக்கிறது சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அதோட வளர்ச்சி. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அமீபா, பாரமிசியம், யூகுலினா அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசர்ட், ஹியூமன் பீயிங் எல்லாமே வந்து மல்டி செல்லார் தான். இது தமிழ்லயே இருக்கு. ஒரே ஒரு செல்லால ஆனவை அப்படிங்கறத ஓர் செல் உயிரின்னு சொல்றோம். பல செல்களால் ஆனதை வந்து பல செல்னு சொல்லுவோம். ஒரே செல்லே எல்லா வேலைகளையுமே பார்த்துரும். இங்க அப்படி கிடையாது. வேற வேற செல் வேற வேற வேலைகளை பார்க்கும். அதே மாதிரி இதுல வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஓனா அப்படியே சும்மா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதை நம்ம கண்ணாலேயே நார்மலா கண்ணாலேயே வந்து பார்க்க முடியும். பெருசா இருக்கும். ஓகேங்களா? இதுல திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம்லாம் எதுவுமே இருக்காது ஒரு செல் உயிரிகள்ல. இங்கே திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள்னு தனித்தனியாவே இருக்கும். ஓகேவா? இது செல்லோட வளர்ச்சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, செல்லோட அளவு அதிகரிப்பதன் மூலம் அதோட செல் சைஸ் மட்டும் ரொம்ப அதிகமாகும். இங்க செல் பிரிவு வந்து நடந்து செல் வந்து நிறைய, ஒரு செல் 2 செல் ஆகும், 3 செல் ஆகும், 4 செல் ஆகும், அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போறதால நம்மளோட வளர்ச்சி இருக்கும். ஓகேவா? இது வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது ஜஸ்ட் வந்து இப்ப பாத்துக்கோங்க. நம்ம வந்து செல் ஸ்ட்ரக்சருக்கு போலாம். ஓகேவா? நாளைக்கு பிடிஎஃப் வைக்கும் போது அதுல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செல் ஸ்ட்ரக்சர்ல 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா ப்ரோகாரியோட்டிக்னு சொல்லுவோம். ப்ரோகாரியோட்டிக், இது தமிழையும் ப்ரோகாரியோட்டிக் தான். ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னு சொல்றது. இது வந்து யூகாரியோட்டிக். ஸ்ட்ரக்சரை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்றது. ஓகேவா? சோ நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் யூகாரியோட்டிக் டைப் ஆஃப் செல்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து பாத்துறோம். சரிங்களா? இதுதான் வந்து யூகாரியோட்டிக் செல்ஸ். யூகாரியோட்டிக் செல்ஸ்ல இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். இப்ப இதுல பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் இருக்கும். இதுல நியூக்ளியஸ்ங்கிறது ப்ரோகாரியோட்டிக்ல இருக்காது. நான் திருப்பி எகைன் சொல்றேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபைன்ட் ஆர்கனல்ஸ்லாம் நிறைய இருக்கும். ப்ரோகாரியோட்டிக்ல அந்த மாதிரி இருக்காது. ஸோ யூகாரியோட்டிக்ல என்னென்னலாம் இருக்கு, அது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது, அதை தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சொல்றத இப்போ அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல் மெம்பரைன். செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவோம். செல் சவ்வு இது வெளியில இருக்கிறது. நெக்ஸ்ட் இதுதான் நியூக்ளியஸ். தனித்தனியா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ங்கிறதே தனியா சொல்றேன் ஒவ்வொன்றையும். ஜஸ்ட் இப்ப நோட் மட்டும் பண்ணிப்போம். இந்த உள்ள அந்த லேயரா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சைட்டோபிளாசம்.
சைட்டோபிளாசம். இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இது சென்ட்ரியோல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாமே தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? லைசோசோம், இது கோல்கி பாடி. ஓகேங்களா? சோ இந்த இது எல்லாத்தையுமே தான் ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செல் மெம்பரைன் பார்க்கலாம். செல் சவ்வு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? செல் சவ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த செல் இருக்கு இல்லையா, ஒரு செல்லுக்கு பாதுகாப்பா இருக்கிறது ஒரு அவுட்டர் லேயரா இருக்கு. ஓகேவா? எந்த செல்ல எடுத்துக்கிட்டாலும் செல் மெம்பரைன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த செல் மெம்பரைன் இது வந்து மோஸ்ட் ஆஃப் அனிமல் செல்ஸ்க்கு நான் மோஸ்டா சொல்றேன். ஓகேங்களா? பிளான்ட் செல்லுல செல் வால்ங்கிறது இருக்கும். அதை நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். இதுல அனிமல் செல்ல பொறுத்த வரைக்கும் செல்லுக்கு செல் மெம்பரைன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து செல் சவ்வு அப்படின்னு சொல்றோம். அவுட்டர் லேயரா இருக்கும். செல்லுக்குள்ள எதெல்லாம் போகணும், எதெல்லாம் செல்லுல இருந்து வெளியில போகணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றது யாரு பண்ணுவா அப்படின்னா இந்த செல் மெம்பரைன் தான் பண்ணும். இந்த செல் சவ்வுக்குள்ள இந்த இது வழியாதான் நமக்கு எதெல்லாம் உள்ள போகணும், எதெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கறத இதுதான் வந்து பாத்துக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேட் இல்லையா, ஒரு வாசல் திறந்துதான் நம்ம வந்து உள்ள போறது வெளியில வர்றது பண்ணுவோம் இல்லையா. செல்லோட கேட் ஆஃப் செல் அப்படின்னு வந்து சொல்றோம். செல்லோட வாயில், செல்லோட வாசல், வாயில் அப்படிங்கறத செல் மெம்பரைன் அப்படிங்கறத தான் சொல்றோம். ஓகேவா? சோ இத பாத்தீங்கன்னா இந்த செல் வந்து இட்ஸ் a living layer. ஓகேவா? இட்ஸ் a living layer. ஏன் இங்க living layer அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம் அப்படின்னா செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட்க்கு இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. செல் மெம்பரைனுக்கு வெளியில செல் வால்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து லிவிங் மெம்பரைன் கிடையாது, நான் லிவிங். ஏன்னா நம்ம மரத்துல பாத்துருக்கீங்களா, பட்டையா இருக்கும் இல்லையா, மரம் வெளியில பட்டையா செல்லாம் எடுக்க முடியும் இல்லையா. பெருசா இருக்கிற நல்ல மரத்துல பாத்தீங்கன்னா செல்ல வெளிப்புறத்துல இருக்கிற அந்த பட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து செல் வால். அது வந்து ஒரு நான் லிவிங் லேயர். ஓகேவா? சோ ஆனா இங்க செல் மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிவிங் லேயர். ஓகேவா? இந்த லிவிங் லேயர் செல்லோட அவுட் சைட சரவுண்ட் பண்ணி இருக்கும், சுத்தி இருக்கும். ஓகேவா? இதுல வாட் டு என்டர், எது போகணும், எது அந்த செல்லுல இருந்து வெளியில போகணுங்கிறத கண்ட்ரோல் பண்றது இந்த செல் மெம்பரைன் தான். இத வந்து கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா டபுள் லேயர் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் புரோட்டீனால ஆயிருக்கும். இங்க இருக்கு இல்லையா, இதுதான் டபுள் லேயர் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ஆயிருக்கும். டபுள் லேயர் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் புரோட்டீன் அப்படின்னு இதுதான் சொல்றது. ஸோ டபுள் லேயர் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் புரோட்டீனால இது வந்து ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இதை வந்து நம்ம பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பிளாஸ்மா மெம்பரைன் சொல்றாங்க. பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டாலும் செல் மெம்பரைன் கேட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல செல் மெம்பரைன் அப்படிங்கிறதுக்கு பிளாஸ்மா மெம்பரைனும் செல் மெம்பரைன் கொடுக்காம பிளாஸ்மா மெம்பரைனும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ செல் மெம்பரைனும் பிளாஸ்மா மெம்பரைனும் சேம் தான். வெளிப்புறத்தை சுற்றியுள்ள உயிருள்ள அடுக்கு. ஓகேங்களா? செல்லுக்குள்ள எதெல்லாம் போகணும், எதெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கறத கட்டுப்படுத்துறது செல் மெம்பரைன் தான் பார்க்கும். இத வந்து செல்களின் வாயில் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இதுக்கு போலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து சைட்டோபிளாசம். அதாவது இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த செல்லுல இந்த ஆர்கனல்ஸ், இந்த நியூக்ளியஸா இருக்கட்டும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இருக்கட்டும், சாரி நியூக்ளியஸ் இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, இந்த சென்ட்ரியோல்ஸ், வெசிகல்ஸ், கோல்கி பாடி, மொத்தமா எல்லாமே ஒரு தண்ணி மாதிரி ஜெல்லியா இருக்கிற ஒரு லேயர்ல தான் மிதந்துகிட்டு இருக்கும். அந்த ஏரியாவை தான், அந்த டோட்டல் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் சொல்றோம். இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இந்த மிதந்துட்டு இருக்கிற அந்த ஏரியா இருக்கு இல்லையா, இப்ப நம்ம எந்த ஏரியால இருக்கோமோ அந்த ஏரியாவை நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோம். செல்லுல இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே, இது எல்லாமே இந்த ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் நம்ம ஆர்கனல்ஸ் சொல்றோம். செல்லோட பார்ட்ஸ நம்ம ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து
மிதந்துட்டு இருக்க அந்த இடம் பேரு தான் சைட்டோபிளாசம். அதுதான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த சைட்டோபிளாசம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரி கலர்லெஸ்ஸா இருக்கும், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் பேரை என்னன்னு சொல்லுவோம்னா சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லயும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, சிஸ்டோல். சிஸ்டோல் அப்படிங்கிற ஜெல்லி மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருள் தான் வந்து அந்த இதுல இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் ஏரியா ஆயிருக்கிறது வந்து சிஸ்டோல் அப்படிங்கறதால ஆயிரும். ஓகேவா? சோ அந்த பாயிண்ட் இங்க கொடுத்திருக்கோம். எல்லா லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் செல்லும் எதுக்குள்ள, அந்த செல் மெம்பரைன் குள்ள இருக்கிற எல்லா லிவிங் பார்ட்ஸும் இருக்கிற இடம் தான் சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸ் மட்டும் சைட்டோபிளாசம்ல இருக்காது. நியூக்ளியஸ் மட்டும் நியூக்ளியர் மெம்பரைன் குள்ள இருக்கும். அதுக்கு தனி ஒரு மெம்பரைன் இருக்கும். ஓகேவா? நமக்கு இங்க பாருங்க, இதுல வந்து நியூக்ளியஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த நியூக்ளியஸ் மட்டும் தனியா இருக்கிறதுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இருக்கும். மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாமே, இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே சைட்டோபிளாசம்ல இருக்கும். செல்லோட எல்லா லிவிங் பார்ட்ஸுமே வந்து சைட்டோபிளாசம்ல தான் இருக்கு, எக்ஸப்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் உட்கருவை தவிர்த்து. சரிங்களா? அந்த சைட்டோபிளாசம் எதால ஆயிருக்கும் அப்படின்னா சைட்டோசோலால ஆயிருக்கும். ஓகேவா? சைட்டோசோலால ஆயிருக்கும். ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட், அந்த சைட்டோபிளாசம் என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே நகர்றதுக்கான ஏரியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இயக்கத்தின் பகுதி அப்படின்னு சொல்றோம். அடுத்த பார்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து செல்லோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இப்போ ஒரு உயிரினம் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இயங்கணும்னா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, ஒரு ஆற்றல் வேணும். அப்போ ஒரு செல் இயங்கணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜியை எது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்கும். ஓகேவா? அதனால இத வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றலின் கூடாரம் அப்படின்னு. ஆற்றலின் கூடாரம், ஆற்றலின் கூடாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து பவர் ஹவுஸ். இங்கதான் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படின்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கறத இங்கதான் வந்து ஜெனரேட் ஆகும். மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து எனர்ஜி ஜெனரேட் ஆகுது இன் ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்து மொத்த செல்லோட ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அந்த எனர்ஜியை தான் யூஸ் பண்ணிக்கும். அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற இடம் தான் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? சோ மைட்டோகாண்ட்ரியால பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல டபுள் லேயர் இருக்கும். ஓகேங்களா? அவுட்டர் மெம்பரைன் ஒன்னு இருக்கும், இன்னர் மெம்பரைன் ஒன்னு இருக்கும். அவுட்டர் மெம்பரைன் ஒன்னு இருக்கும், இன்னர் மெம்பரைன் ஒன்னு இருக்கும். இன்னர் மெம்பரைன் பார்த்தோம்னா இப்படி மடிச்சு மடிச்சு இருக்கும். இந்த மடிச்சு மடிச்சு எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மடிச்சு இந்த மடிப்பு மடிப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோல்டிங்க தான் நம்ம கிறிஸ்டேன்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஃபோல்டிங்க தான் நம்ம கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். அந்த உள்ள இருக்கிற அந்த இன்னர் லேயர், அந்த கிறிஸ்டேக்குள்ள இருக்கிற இன்னர் லேயர் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ராட் ஷேப் ஆர் ஓவல் ஷேப்ல இருக்கும். அதாவது கோல அல்லது குச்சி வடிவ இரட்டை வடிவிலான டபுள் மெம்பரைன், அவுட்டர் மெம்பரைன் அண்ட் இன்னர் மெம்பரைன் அப்படின்னு ரெண்டு மெம்பரைன் இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள ஆர்கனல்ஸ் எல்லாம் அங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபோல்டட் இன்னர் மெம்பரைனை கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டேக்குள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸை மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுல அந்த இது இல்லை. அதாவது folded inner membrane is called cristae and the inner membrane inside the cristae are called matrix அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மடிக்கப்பட்ட உள் அமைப்புங்கிறது வந்து கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்டே உள் இருப்பது மேட்ரிக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, என்ன ரியாக்ஷன் நடந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன், காற்று சுவாச வினை புரிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரோபிக் அனரோபிக்னு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. அதாவது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு பண்றது ஏரோபிக், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாம பண்றது வந்து அனரோபிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சிஜன் ஏற்ற வினை, ஆக்சிஜன் அற்ற வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க நமக்கு மைட்டோகாண்ட்ரியால என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்டான விஷயம். ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன் நடக்குது, காற்று சுவாச வினை. அது நடந்து நமக்கு அதுல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்.
அந்த எனர்ஜியை தான் செல்லு மத்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான எனர்ஜியை அதுல இருந்து எடுத்து. ஓகேவா? சோ அதனால செல்லோட பவர் ஹவுஸ், அததான் வந்து செல் ஆற்றல் மையம், ஆற்றலோட மையம் வந்து அதுதான் ஆற்றலின் கூடாரம் அப்படின்னு சொல்லுவோம் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? கிளியரா? புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, தேங்க்யூ. சோ அடுத்து வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். செல் இருக்கு இல்லையா, செல்லுல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது இந்த கிரீன் கலர்ல இது இருக்கிறதாமா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸோட அவுட்டர் செல் நியூக்ளியர் மெம்பரைன், அதுல இருந்து செல் மெம்பரைன் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா எலாங்கேட்டடா இருக்கு. அந்த ஏரியா மொத்தமாவே கவர் பண்ணிருக்கும். சோ நியூக்ளியர் மெம்பரைன்ல இருந்து நமக்கு செல் இது வரைக்குமே, செல் மெம்பரைன் வரைக்குமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இருக்கும். சோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ரெண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியோலஸ்குள்ள இருந்து தான் புரோட்டீன் வந்து நமக்கு சிந்தசைஸ் ஆகும். ஆர்என்ஏ அப்படிங்கறத வந்து நியூக்ளியஸ் இது பண்ணும், சிந்தசைஸ் பண்ணும். அந்த ஆர்என்ஏ வந்து புரோட்டீனா சிந்தசைஸ் ஆகி நமக்கு நியூக்ளியோலஸ்ல இருந்து இப்படி வெளியில வரும். வெளியில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரிபோசோம்ஸ் தான் வந்து இந்த டாட் டாட்டா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாட்ஸ் எல்லாமே ரிபோசோம்ஸ் சொல்லுவோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல அந்த ரிபோசோம்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அததான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். அந்த ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகாம வலுவலுப்பா இருக்கிறத ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா? அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமையே ரெண்டா பிரிக்க முடியும். என்ன அப்படின்னா நியூக்ளியோலஸ்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே ரிபோசோம்ஸ் எல்லாமே வெளியில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல உட்காந்துச்சு அப்படின்னா அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னோ, அதுல எதுலயுமே அங்க இல்ல அப்படின்னா அதை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ஓகேவா? மொத்தம் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றது. புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணும். ஓகேங்களா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இந்த ரிபோசோம்ஸ் தான் வந்து அந்த புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. சோ ஆட்டோமேட்டிக்கா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. இங்க ரிபோசோம்ஸ் இல்ல இல்லையா, சோ இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும்னா ஸ்டெராய்ட்ஸை வந்து ஸ்டெராய்ட்ஸ், லிபிட்ஸ், கொழுப்புகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெராய்டுகள், அது எல்லாத்தையுமே வந்து சிந்தசைஸ் பண்றது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணும். ஓகேங்களா? சோ அதுக்கான இதுதான் இங்க கொடுத்திருக்கு. இப்போ வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது ஹாலோ டியூப்லர் சாக். அதாவது எப்படி இருக்கும்னா ஹாலோவா வெற்றிடமா சவ்வு குழாய் பைகளா இருக்கும். ஓகேவா? அந்த இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிறது வந்து ஒரு ஹாலோவா இருக்கும். ஹாலோவா ஒரு சவ்வு பை மாதிரி அப்படி வந்து ஆயிருக்கும். ஓகேங்களா? ரெண்டு டைப் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சொரசிறப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்கள், மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் அப்படின்னு ரெண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. இதுல ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறதுல ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னோ, அதுல அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதாவது ரிபோசோம்ஸ் உட்காரல, ரிபோசோம்ஸ் இல்லாம இருக்கிறதா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இத ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த மெம்பரைன் வந்து செல்லுக்கு வெளியில புரோட்டீன் போறதுக்கு தேவையான புரோட்டீன்ஸையும் சிந்தசைஸ் பண்றது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட வேலை. ஓகேவா? இதுக்கு வைஸ் வெர்சா தான் இது ரிபோசோம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது. ரிபோசோம்ஸ் வந்து இருக்காது, லிபிட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து இதுவாக்கும். ஆல்சோ டிரான்ஸ்போர்ட். இப்போ இங்க வந்து நமக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல புரோட்டீன் வந்து செல்லுக்கு அவுட் சைட்லயும் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதையும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் பண்ணும். ஆனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து என்ன பண்ணும்னா இந்த லிபிட், ஸ்டெராய்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வித்தின் த செல், செல்லுக்குள்ள மட்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணும். ஓகேவா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸ்போர்ட் அவுட் ஆஃப் த செல், செல்லுக்கு வெளியிலயும் கொடுக்கும். பட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது வந்து வித்தின் த செல், செல்லுக்குள்ள மட்டும்தான்
அதோட சிந்தசைஸ் பண்ண பொருட்களை வந்து ப்ராடக்ட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? புரியுதா? இது வந்து மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வித்தின் த செல்லா அவுட் சைட் த செல்லாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்த ஆர்கன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, என்ன ஆர்கனல் இருக்கு அப்படின்னா கோல்கி உறுப்புகள், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் கொரியர் சர்வீஸ். என்ன பண்ணும்னா நம்ம இப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து இருக்கிற புரோட்டீன்ஸை தனியா, கார்போஹைட்ரேட்ஸை தனியா, ஃபேட்ஸை தனியா அந்த மாதிரி பிரிச்சு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த செல்லுக்கெல்லாம் தேவையோ அதை பேக் பண்ணி அமுச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு கோல்கி பாடியோட ஒர்க். என்னன்னா நம்மளோட செல்லுக்கு தேவையானதை தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி பேக் பண்ணி ஷிப் பண்றது. ஸோ இட்ஸ் லைக் அ கொரியர் சர்வீஸ். நமக்கு வந்து எப்படி வந்து கொரியர் பண்றாங்களோ, பேக் பண்ணி எப்படி நமக்கு தேவையானது பேக் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு ஷிப் பண்றோமோ அதே மாதிரியே இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணும்னா செல்லுக்கு தேவையான பொருட்களை தனித்தனியா பிரிச்சு பேக் பண்ணி அமுச்சு வச்சு, வேஸ்டேஜ் என்னன்னா வேஸ்டேஜ் தனியா அமுச்சு. ஓகேவா? அது வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸோட ஒர்க். அந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கும்னா அதே மாதிரியே தான் ஒரு லேயரா அப்படியே வரிசையா இருக்கும். அந்த ஒவ்வொரு லேயர்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் ரவுண்டா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செக்ரேட்டரி வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுரப்பி மையம் அப்படின்னு சொல்லி அது வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதுல என்ன இருக்குன்னா என்சைம்ஸ் வந்து அதுல வந்து செக்ரேட் ஆகும். நொதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, என்சைம்ஸ் நொதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நொதிகள் வந்து அதுல வந்து செக்ரேட் ஆகும், அதாவது உற்பத்தி ஆகும். அதை வச்சுதான் வந்து தனித்தனியா பிரிக்கும். கார்போஹைட்ரேட் தனியா, புரோட்டீனை தனியா, லிபிட்ஸ் தனியா, அப்படி தனித்தனியா பிரிச்சு பேக் பண்ணி அனுப்புறது அதுதான் பண்ணும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்லயே இந்த வெசிகல்ஸ் வந்து அட்டாச் ஆகியே இருக்கும். ஓகேவா? ஸோ அது பார்த்தோம்னா ஸ்டாக்டு சாக்ஸ், அதாவது நம்ம வந்து அடுக்கி வச்ச பை மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு மேல ஒன்னா அப்படி அடுக்கி வச்ச பை மாதிரி இருக்கும். பேன் கேக் மாதிரி இருக்குமா. பேன் கேக் நம்ம செஞ்சு மொத்தமா அடுக்கி வச்சு ஹனிலாம் ஊத்தி இப்படி வச்சிருந்தோம்ல, ஒரு மொத்தமா இப்படி இதுவா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து அப்படியே அடுக்கி வச்சு நமக்கு அதுல செக்ரேட்டரி வெசிக்கிள்ஸோட சேர்த்தே இருக்கும். ஓகேவா? அதோட சேர்த்தே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா செக்ரேட்டரி சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்சைம்ஸ்லாம் அதுல தான் அந்த வெசிக்கிள்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பும். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ கொரியர் சர்வீஸ், தூதஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்றது. சுரப்பி குழல்களுடன் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட பைகள், அதுதான் கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இது கிளியரா? இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ்ல பார்க்கும் போது ஒரு வீடியோவோட பார்ப்போம். ஏன்னா எப்படி அந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப தனித்தனியா ஸ்ட்ரக்சரா பார்த்தத அந்த வீடியோ பார்க்கும் போது எப்படி வந்து அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறது கிளியரா புரியும். அது கண்டிப்பா நம்ம கிளாஸ் வரும்போது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனல் வந்து லைசோசோம். லைசோசோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ இப்ப நீ வந்து எந்த பொருளா இருந்தாலும் லைசோசோமுக்குள்ள போனா அது சுத்தமா இல்லாம அழிஞ்சு போயிடும். ஓகேவா? லைஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதனால இதை வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுக்கு தேவையான வேலையை மட்டும் பண்ணாம அன்னெசரியா வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையான ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கிற எல்லா ஆர்கனல்ஸையும் இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாஷ் அவுட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப ஒரு செல் இருக்கு, அந்த செல் ஆர்கனல் வந்து அதோட மைட்டோகாண்ட்ரியா இருக்கு அப்படின்னா அதான் பவர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி அந்த மைட்டோகாண்ட்ரியா சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அந்த ஆர்கனல் ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப வந்து சென்ட்ரியோல்ஸ்னு இருக்கு அப்படின்னா அந்த சென்ட்ரியோல்ஸ் ஃபங்க்ஷனை பண்ணாம, ஆனா வந்து அது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆன ஒரு ஆர்கனலா இருக்கு, பட் அதுக்கான எனர்ஜியை செலவு பண்ணிட்டே இருக்கும். அப்போ தேவையான இடத்துக்கு எனர்ஜி போகாது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த லைசோசோம் என்ன பண்ணும்னா அந்த ஆர்கனல்ஸை பிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதே மாதிரி எனி அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து என்டர் ஆகுது செல்லுக்குள்ள அப்படின்னாலும் இந்த லைசோசோம் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால இதை வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றோம். அதாவது டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான செரிமான பகுதிகள், அதாவது அதுக்குள்ள என்ன வந்தாலும் டைஜஸ்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் என்சைம் லைசோசோம்ஸ்குள்ள வந்து
நொதிகள் இருக்கும். நம்ம கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த நொதிகள் வந்து லைசோசோமுக்கு போயிட்டு தான் அந்த லைசோசோம்ல வந்து இருக்கிற அந்த எந்த ஆர்கனல்ஸ் தேவையில்லாதது எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ற வேலையை லைசோசோம் பார்க்கும். ஓகேங்களா, அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இந்த லைசோசோம் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லை இது பண்ணுது இல்லையா, அத ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு செல் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா வந்து அந்த செல் தானாவே அதை வந்து அழிச்சுக்கிறது, அது பேரு ஆட்டோலைசிஸ். அது லைசோசோம் தான் பண்ணும். ஓகேவா, சோ அதனாலதான் இதை வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றோம், தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? லைசோசோம்னா என்னன்னு புரியுதாமா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரோமோசோம்களா பின்னாடி பின்னாடி வந்து நமக்கு ஜெனட்டிக் இது மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸ் வந்து செல் டிவிஷன் போது இந்த சென்ட்ரியோல்ஸ் தான் வந்து குரோமாட்டினா வந்து டெவலப் ஆகுறது. ஸோ அதை தான் வந்து நம்ம சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். சென்ட்ரோமியர்ஸா பின்னாடி வந்து குரோமோசோம் செப்பரேஷன் அப்ப செல் டிவிஷன் இருக்கு இல்லையா, செல் டிவிஷனை நம்ம தனியாவே பார்ப்போம். அப்போ செல் டிவிஷன் செல் சிதைவு அப்ப குரோமோசோம் வந்து எப்படி பிரியுது, சிஸ்டர் குரோமோசோம்ஸா எப்படி வந்து பிரியுது அப்படிங்கிறதுக்கு இந்த சென்ட்ரியோல்ஸ் ஆர் சென்ட்ரோசோம்ஸ்ங்கிறது தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத செல் டிவிஷன் அப்ப பார்ப்போம். இது வந்து சென்ட்ரியோல்ஸ் ஆர் சென்ட்ரோசோம்ஸ் சொல்றோம். இது மெயினா அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ல இருக்காது. பிளான்ட் செல்ல இல்லாத ஒரு ஆர்கனல் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, இது வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பின்னாடி வந்து குரோமாட்டினா இருந்து எப்படி டிவைட் ஆகுது, குரோமோசோம்ஸ் டிவைட் செப்பரேட் ஆகும்போது எப்படி இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து சென்ட்ரியோல்ஸோட ஃபங்க்ஷன். அடுத்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து மொத்த செல்லோட கண்ட்ரோல் யூனிட். இதுதான் மொத்த செல்ஸோட கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது மொத்த இயக்கத்தையுமே செல்லோட மொத்த இயக்கத்தையுமே கட்டுப்பாடுல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நியூக்ளியஸ், உட்கரு அப்படிங்கிறது தான் வச்சிருக்கும். ஓகேவா, நியூக்ளியஸுக்கு தனியா ஒரு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும், அதுதான் நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியர் என்வலப்புக்குள்ளதான் வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ அதுக்குள்ள வந்து சைட்டோபிளாசம் மாதிரி அந்த இது இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூக்ளியோபிளாசம்குள்ள வந்து குரோமாட்டின்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கும், சிக்கல் சிக்கலா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், த்ரெட் த்ரெட்டா, நூல் நூலா. இந்த குரோமாட்டின் தான் அப்படியே திரிஞ்சு நமக்கு ஆர்என்ஏவா ஆகும். ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, இந்த குரோமாட்டின் தான் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது தான் டேங்கிள்டா அப்படியே கொச்ச கொசான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகுறது இதுதான். ஓகேவா, ஸோ மொத்த செல்லோட கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா நியூக்ளியஸ் தான் சொல்றோம். இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகி ரிபோசோம்ஸா வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க நியூக்ளியஸ்ல நியூக்ளியோலஸ்குள்ள நடக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு, ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள தான் டிஎன்ஏ வந்து உள்ளதான் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறது நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது, அந்த கேரக்டர் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா இந்த இன்ஹெரிடன்ஸ் வழி வழியா வருது, மரபு வழியா வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறதுனால ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்றது நியூக்ளியஸ் தான் பண்ணுது. இது நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் மெம்பரைனால சுத்தி ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுல ரெண்டு நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியோலஸ் இருக்கலாம், இல்ல ரெண்டு நியூக்ளியோலஸ் கூட இருக்கலாம். குரோமாட்டின் பாடியும் உள்ளேயே இருக்கும். அதான் நம்ம இதை சொன்னோம், டேங்கிள்டா இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இது குரோமாட்டின் பாடி. இந்த வெளிப்புறமா இருக்கிறதா வந்து நியூக்ளியர் என்வலப், அது எல்லாமே நியூக்ளியர் கோர்ஸோட சேர்த்து தான் ஆயிரும். ஓகேவா, நியூக்ளியஸ் புரியுதுங்களா? ஸோ இது அதோட பாயிண்ட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத இந்த இதை வச்சு சொல்லிடுறேன். யூகாரியோட்டிக் ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூகாரியோட்டிக் செல் டைப் எதாலெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த செல்லுக்கு வெளியில ஒரு மெம்பரைன் இருக்கும், அதை செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்றோம். அதை கேட் ஆஃப் த செல், செல்லோட வாயில் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து உள்ள எது போகணும் வெளியில எது போகணுங்கிறத டிசைட் பண்றது, அது செல் மெம்பரைன்.
அதுக்கப்புறம் அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே மொத்தமா இருக்கிற அந்த ஏரியாவை சைட்டோபிளாசம்னு சொல்றோம். அது வந்து சைட்டோசோலால ஆயிருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சைட்டோபிளாசம்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா நியூக்ளியஸை தவிர எல்லா ஆர்கனல்ஸுமே இருக்கும். நியூக்ளியஸ் வந்து தனியா நியூக்ளியர் என்வலப்னு அதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் இந்த செல்லோட மொத்த ஃபங்க்ஷனுக்கும் தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால அதை பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலயே இருக்கும். அங்க நியூக்ளியோலஸ்ல புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகி நமக்கு அது எல்லாமே ரிபோசோம்ஸா வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல உட்காந்து. ஸோ அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வழியா புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து வெளியில போகுது. எந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் ரிபோசோம்ஸ் இல்லையோ அது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றோம். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிபிட், ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் வந்து தயாரிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த தயாரிச்ச புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வழி வழியா வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ்குள்ள வரும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதுல இருந்து போற எல்லா திங்ஸுமே வந்து தனித்தனியா கார்போஹைட்ரேட்டா, ஃபேட்டா, லிபிட்ஸா தனித்தனியா பிரிச்சு பேக் பண்ணி அனுப்புறத கோல்கி காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. அது போக எல்லாமே தனித்தனியா பிரிச்சு அனுப்புறது போக எந்த செல் எல்லாம் அன்வான்டா வேஸ்டா சும்மா இருக்கோ அது எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்றது லைசோசோம் பண்ணும். ஓகேங்களா? இந்த சென்ட்ரியோல்ஸ்ங்கிறது வந்து அடுத்த செல் டிவிஷன் குரோத்துக்கு நடக்கிற அந்த செல் டிவிஷன்ல குரோமோசோம்ஸ் வந்து எப்படி பிரியுது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது சென்ட்ரியோல்ஸ் பண்ணுது. ஓகேவா? சோ இதுதான் ஓவராலா எல்லாமே பார்த்தோம். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த மொத்த ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்றது நியூக்ளியஸ் பண்ணுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ இப்போ நம்ம செல் ஸ்ட்ரக்சர்ல யூகேரியோட்டிக் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இது போக ப்ரோகாரியோட்டிக் பார்க்கணும். ப்ரோகாரியோட்டிக் பார்த்துட்டு அனிமல் செல், பிளான்ட் செல் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்க்கணும். எப்படி அந்த 5 கிங்டம்ஸ்ல பிரிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த யூகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு. நாளைக்கு இது யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் வச்சிருவாங்க. நீங்க அதுவும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அது போக ஒரு இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. இந்த 2 கொஸ்டினுக்கும் கொஞ்சம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏடிபி அப்படிங்கிறது என்னமா? ஏடிபி is an enzyme which brings about oxidation, a molecule which contain high energy phosphate bonds, a hormone, a protein. ATP அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஏற்றத்தை கொண்டு வரும் ஒரு நொதி, அதிக ஆற்றல் கொண்ட பாஸ்பேட் பிணைப்புகளை கொண்ட ஒரு மூலக்கூறு, ஒரு ஹார்மோன், ஒரு புரதம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏடிபி அப்படிங்கிறது என்னது? சும்மா ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து a molecule which contains high energy phosphate bonds. ஓகேவா? இது வந்து எனர்ஜியை கொடுக்கிற ஒரு பாஸ்பேட் பாண்ட், அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பாஸ்பேட் பாண்டுகளை கொண்ட பிணைப்புகளை கொண்ட ஒரு மூலக்கூறு. ஓகேவா? அதை என்னன்னு சொல்றோம்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். பாஸ்பேட் இது கொண்ட ஹை எனர்ஜி உள்ள ஒரு மாலிகுல். ஓகேவா? இத்தனை ஓகேங்களா? இது வந்து ஹார்மோன் கிடையாது. ஏடிபின்றது நம்ம மைட்டோகாண்ட்ரியா ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? எனர்ஜி கொடுக்கும், பவர் ஹவுஸா இருக்கும்ட்டு. அந்த பவர் ஹவுஸ் எப்படி பவர் கொடுக்குது, ஜெனரேட் பண்ணுதுன்னா ஏடிபி மாலிகுல்ஸா பண்ணும். ஓகேவா? a molecule which contains high energy phosphate bonds. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் the following statements. நான் ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது கரெக்ட் எது ராங்ங்கிறத இங்க நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது டிஎன்ஏங்கிறது வந்து கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டிஸ், எல்லா ஆக்டிவிட்டிஸ், செல்லோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்றது டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அதை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுது, ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? டிஎன்ஏங்கிறது வந்து இங்க நியூக்ளியஸ்குள்ள இருக்கு இல்லையா? சோ நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ தான் எல்லாத்தையுமே பண்ணுது. சோ ஆல் ஆர் கரெக்ட், எல்லாமே இதுல சரியானவை. சரிங்களா? இதுல எல்லாமே சரியானவை அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இப்போ நம்ம எடுத்ததை வந்து எங்க படிக்கணும்னா, நம்ம அகாடமி புக் வச்சிருக்கீங்கன்னா யூனிட் 20 and 21 இருக்கும்.
சமச்சீர் புக் வச்சிருக்கீங்கன்னா 6th 7thல செல் பயாலஜின்னு இருக்கும், அதுல படி. ஓகேவா? சமச்சீர்ல ரீட் பண்றதா இருந்தா இது வந்து நமக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எனி டவுட்ஸ்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கிளாஸ் அவ்வளவுதான்மா, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு என்னன்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு. ஓகேவா? வெள்ளிக்கிழமை தமிழ் கிளாஸ் இருக்கு. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. 2ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ரெகுலரா ஸ்டார்ட் ஆயிடும். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ முகிலன். தேங்க்யூ முத்துலட்சுமி. தேங்க்யூமா, தேங்க்யூ சொல்லுங்க. உங்களுக்கு இது நாளைக்கு யூடியூப் இதுல வைப்பாங்க, வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எண்ட் பண்ணிக்கிறேன்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.